சார் குறைஞ்சபட்சம் பொதுமக்கள் நாங்கள் நினச்சோம், வந்தோம், நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன், நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, எதிர்பாராத ஒரு துர்மரணம் நிகழ்ந்துருச்சு, நான் வர்றேன், நான் வந்து அதனால கூட்டம் திருப்பி வர்றதுக்காக நான் போலீஸ் எல்லா பதவியும் கேட்டிருக்கேன். காவல்துறைக்கு நீங்கள் ஆட்சியாளருக்கு நன்றி சொல்ல வேண்டாம், அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லுங்கள், காவல்துறைக்கு நன்றி சொல்லுங்கள், மருத்துவருக்கு நன்றி சொல்லுங்கள். இவன் நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் கடமை. நாங்கள் ப்ரிவிலேஜ்டு, நாங்கள் எவன்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். நாங்கள் நேராக போய் கோட்டையில் உட்கார போகிறோம். சீஃப் மினிஸ்டராக புரட்சி வரணும்னு சொன்னவர் தான் அடுத்து உள்துறை மந்திரி. ஓடி போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, டெல்லியில் இருக்காரு. இதில் யார் வந்து அடுத்து கல்வின்னு தெரியல, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவெல்லாம் ஒன்று ஆட்சி அமைச்சாங்க, எல்லாம் உடனே நடந்துடும். எல்லாம் நீங்கள் எவ்வளோ ப்ரிவிலேஜ் நினச்சி பாருங்கள். ஒன்றுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேணாம், கதை அடிச்சுக்கலாங்கிறது எவ்வளோ பெரிய சலுகை உங்களுக்கு சமூக வழங்கியிருக்கு. நீங்கள் பழைய விளம்பரம் இது ஒன்று பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சேலத்தில் வந்து சிவராஜன் ஒரு டாக்டர் இருந்தார், சேலம் சித்த வைத்தியர். அவர் வந்து ஆண்மைக்குறவுக்கு வைத்தியம் பண்ணுறாரு. அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார், வயசானவர். அவர் தான் முதல்ல வந்து ஊர் ஊராக போவார், ஒவ்வொரு நாளும் எல்லா ஊரும் இந்த இடத்துக்கு அந்த வரையும் சொல்லுவார். அவர் தான் வந்து வீடியோவில் போட்டு சொல்லுவார், பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் என் பேராண்டிய மாதிரிடா, இப்படிலாம் செய்யாதீங்கடா, புள்ள பிறக்காதுடா, ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம்டா அப்படின்னு அழுவார் அப்படியே மேடா. அதை போல் நம்ம வந்து தமிழக வெற்றிகள் அது பிள்ளைலாம் பார்த்து சொல்லணும். ஏன்னா பூரா வந்து ஆளுமை குறைவில் இருக்காங்க. பிள்ளைகளா வீணாக போயிடுவீங்கடா, ஒன்றுமே ஆக மாட்டீங்கடா, மஞ்சள் துணை சிவப்பு துணை போட்டுக்கிட்டு வந்து வைப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தனி ஞாயிற்றுக்கிழமை என்னடா பண்ணுவீங்க, திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகணுமே, உனக்கு கல்யாணம்லாம் ஆகுமே, குடும்பம்லாம் வருமே, 1.5 வயசு பச்சை பிள்ளை கொண்டு மறுபடியும் அடுத்த கூட்டத்துக்கு கொண்டுருவியா நீ?